எங்க அண்ணனை இவ கை நீட்டி பேசினத தர்மா கேட்டதுக்கு இது எனக்கும் என் மாமனாருக்கும் உள்ள பிரச்சனைன்னு அப்பவே அவர்கிட்ட சீறி பாஞ்சா. இப்போ இவ வெலத்து போய் நிக்கிறானா? அதுக்கு என்னங்க காரணம் சொல்லுங்க. என்ன காரணங்கிற? இவ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா. என்னது? வேலி தாண்டி போயிருக்கான்னு சொல்றேன். தேவி, உனக்கு தான் பேச தெரியும்னு இஷ்டத்துக்கு பேசாத. இப்ப நீ தேவையில்லாம கங்காவை சந்தேகப்படுற. நான் ஒன்னும் சந்தேகத்துல சொல்லல, கன்ஃபார்மா தான் சொல்றேன். என்ன கன்ஃபார்மா சொல்ற? கங்கா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கற? அருண் கிட்ட இவளை அறுத்து விட இவ மேல அபாண்டமா பழிய போடுறத தவிர வேற வழியே இல்ல. தேவி, ஏன் பேசாம இருக்க? சீ, அதே எப்படி என் வாயால சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லு. ஏன் இல்ல? இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லு. ஜானகியாவி இவளை கட்டின புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சடிச்சுங்கிறதுக்காக இவ வெளியில கள்ள புருஷனை வச்சிருப்பா. இள வயசுல சொத்துக்காக அருணையும் சொகத்துக்காக எவனா ஒருத்தனையும் புடிச்சு வச்சிருக்கா. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. அடி பாவி, போயும் போயும் கறி மூட்டம் போடுறவனையா கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அப்ப நீயே சொல்லு. எதையும் மறைக்காம எங்க போயிட்டு வரேன்னு சொல்லு. கையில எப்படி கறி வந்துச்சுன்னு சொல்லு. அப்படியே என்ன பண்ணிட்டு வந்தேங்கிறதையும் சொல்லு. நாய்க்கு போடுற சாப்பாட்டுல தலைமுடி விழுந்துட கூடாதுன்னு சுத்தம் பார்த்தவ கையில கறியோட வசோர் அழி வைப்பா. உங்க பொண்ணு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கா. இந்த அரண்மனை மானத்தையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கா. ஏய், இவ்வளவு அசிங்கமா பேச விட்டுட்டு நீ பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? கங்கா, என்ன கங்கா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்ல வேண்டியது தானே. என்ன கங்கா பாக்குற? நீ கொளுத்திட்டு வந்தத சொல்லு கங்கா. கங்கா கொளுத்திட்டு வராளா? எதை கொளுத்திட்டு வரா? எனக்கு திருஷ்டி சுத்தி கொளுத்திட்டு வந்திருக்கா ஆண்டி. என்னென்ன? இவ உனக்கு திஷ்டி சுத்தி கொளுத்துனாளா? என்ன புது கதை சொல்ற? கதை இல்ல, துணுக்கு. அதிபிரம்ம முகூர்த்தத்துல மிளகா, உப்பு, பழைய தொடப்பம் இது எல்லாத்தையும் வச்சு குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டு சூட ஏத்தி கொளுத்துனா கெட்டதெல்லாம் விலகும்னு ஆன்மீக மலர்ல துணுக்கு செய்தியா போட்டிருந்தாங்களாம். இந்த கங்கா அத படிச்சுட்டு தான் என்னை எழுப்பி திருஷ்டி சுத்தி கொளுத்தி போட்டுட்டு வந்திருக்கா. அதான் கங்கா கையெல்லாம் கரியா இருக்கு இல்ல கங்கா? ஆமா. ஏன் கங்கா, இதத்தான் பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு? அது இத வெளியில சொன்னா பலிக்காதாம். அதான் கங்கா மூடி மறைச்சிட்டா. ஆமா. வா கங்கா, நாம போலாம். வா கங்கா, நம்ம போலாம். வாங்க அங்கிள். பாதி தூக்கத்துல எந்திரிச்சது பசிக்குதே. நேர கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நான் தான் சொன்னேன்ல கங்கா மேல தப்பு இருக்காதுன்னு.
அபாண்டமா பேசி அவளை கஷ்டப்படுத்திட்டியே. தேவையில்லாம சந்தேகப்படுறத முதல்ல நீ நிறுத்து. கங்கா மேல பழிய போட்டு வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா முடியாம போச்சே. உண்மையாவே சுத்தி போடதான் போனாளா இல்ல இந்த குட்டி பிசாசு போய் சொல்லி சமாளிச்சிடுச்சா? சுத்தி போட்டிருந்தா இல்ல வாசல்ல தானே கிடக்கும், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோமே. ஐயோ, குட்டி பிசாசு உண்மையதான் சொல்லியிருக்கு. ச்சே, இப்ப கொளுத்துன மாதிரி தெரியலையே. இப்பதான் கொளுத்திருக்கு. எப்பவுமே நீ என்ன மாட்டி விட்டுறவளாச்சே, இன்னைக்கு என்ன அதிசயமா காப்பாத்திருக்க? நான் ஒன்ன காப்பாத்தல, என் கங்காவை காப்பாத்தின. என் கங்காவை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன அவளை காப்பாத்துறது? என்ன பெருசா காப்பாத்திட்ட? கங்கா மேல நடத்த கெட்டவன்னு அபாண்டமா பழி சொன்னாங்களே, அந்த சமயத்துல கூட எனக்கு என்னன்னு வாயை மூடிட்டு தானே இருந்த. ஒருத்திய கெட்டவன்னு சொல்ற யோகியதை நல்லவங்களுக்கு தான் இருக்கு. இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நல்லவங்களா? மனசுக்குள்ள ஒண்ணும் வெளியில ஒண்ணும் வச்சுக்கிட்டு கேடும் கெட்டதும் பண்ணிட்டு இருக்கவங்க தானே. இவங்க எல்லாம் கங்காவை கலங்கப்படுத்தினா கங்கா கலங்கப்பட்டுருவாளா? என் கங்கா ஆகாய கங்கை மாதிரி, அவளை யாரும் கலங்கப்படுத்த முடியாது. நீ கங்காவை பெருமையா சொல்றத கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு கேட்க கூடாத வார்த்தை இருக்கு, எடுக்க கூடாத பேர் இருக்கு. என் கங்காவுக்கு இந்த அரண்மனையில இருக்கிறவங்களையும் ஒன்னையும் தவிர அவளுக்கு வேற யாரையுமே தெரியாது. உன்னை கும்பிட கூடாதுங்கிற நிலைமை வந்தப்போ ஒரு பொண்ணு கட்டி காப்பாத்துற மானம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு நாகம்மாவும் பெருசுன்னு சொன்னவதான் கங்கா. அவ அந்த அளவுக்கு உன்னை ஒசத்தியா வச்சதுக்குதான் நீ ராத்திரிக்கு ராத்திரி அவளை வெளியில கூட்டிட்டு போய் எல்லாரும் அவளை சந்தேகப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்க. சந்தேகங்கிறது உன் புத்தை விட மோசமான புத்து. சுருக்கமா சொன்னா அது ஒரு புற்று நோய். வீண் பழிங்கிறது ஒண்ணு விட மோசமான விஷம். நம்ம ஊரு பொண்ணுங்க காட்டு புலி வந்தப்ப கூட முறத்தால அடிச்சு விரட்டி இருக்காங்க. ஆனா வீண் பழி வரும்போதெல்லாம் பலி கடாவதான் ஆயிருக்காங்க. நீ கங்காவை பலி கடாவ ஆக்க பாக்குற, நான் அதுக்கு விட மாட்டேன். ஏய், வெறும் 10 மாசம் கங்காவோட பேசி பழகின உனக்கே அவ மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கும்போது, வருஷ கணக்குல அவ கையால பூஜையை ஏத்துக்கிட்ட எனக்கு அவ மேல எவ்வளவு அக்கறை இருக்கும். கங்காவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவ எனக்காக எதுவும் பண்ணுவா. எங்க 2 பேருக்கு நடுவுல நீ யாரு? கங்கா மேல எனக்கு இல்லாத பொறுப்பு, கங்கா மேல எனக்கு இல்லாத உரிமை உனக்கே வருது. சொல்லு, ஏன் வருது? ஏனா கங்கா கழுத்துல ஏறி இருக்கிறது ஏன் தாலி.
கங்காவுக்காக நான் விட்டு கொடுத்திருக்கிறது ஏன் வாழ்க்கை. நான் தான் சரியா வாழாம போயிட்டேன். ஆனா கங்கா நல்லா வாழணும். அவ மாங்கல்யத்தை காப்பாத்துற இடத்துல நீ இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என்னோட அருணுக்கும் தேவசேனாவுக்கும் மட்டும் இல்ல, என் கங்காவுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன தீய அணைக்க போன அப்பனையும் மகனையும் இன்னும் காணும். ஒருவேளை தீய அணைக்க இறங்கி அவன்களும் சாம்பலாயிட்டாங்களா? ஐயோ, சோதனை மேல சோதனையா இருக்கே. ஏய் மஞ்சு, என்னடி இது? அண்ணனோட ரைஸ் மில் லெதர் ஃபேக்டரியில தீ விபத்துன்னு நியூஸ்ல சொல்றாங்க. நானும் சன் நியூஸ் பார்த்து தான் ஷாக் ஆகி வந்திருக்கேன். அண்ணனுக்கும் அருணுக்கும் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இத பாருங்க, போனை எடுக்கலைங்கிறதுக்காக நாம அசால்ட்டா இருக்க கூடாது. வாங்க எல்லாரும் போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. அண்ணன் வந்துட்டாரு. அவங்களே வந்துட்டாங்க. வாங்க மாமா. என்னாச்சு மாமா? நீயே சொல்லுப்பா. என்னென்ன யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு இப்படி ஒரு அசம்பாவிதம் எப்படின்னு நடந்துச்சு? எப்படின்னு இப்படி ஆச்சு? என்னென்ன காரணம்? என்ன காரணம்னு சரியா தெரியல அத்தை. ஆனா எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜா இருக்கும்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜா? அப்ப பாதிப்பு அதிகமா இருக்குமே மாப்ள. இப்பதானே விளையாட ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் இருக்கு. ஆமா மாமா, மெஷினரி செக்ஷனே டோட்டலா நாசமாயிடுச்சு. என்ன, மெஷினரி யூனிட்டே போயிடுச்சா? பெரிய நஷ்டமா இருக்குமே. ஐயோ, எவ்வளவு மாப்ள லாஸ் ஆயிருக்கும்? 10 கோடிக்கு மேல. 10 கோடியா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம பாழா போன நெருப்பு 10 கோடி அழிச்சிருச்சு. வீட்லதான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம நேரம் ஃபேக்டரியா விட்டு வைக்கலையே. அப்பா, ஆளுங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. அப்பா, உங்களை தான் கேக்குறேன், யார் உயிருக்கும் ஆபத்து இல்லையே? எல்லாரும் பொருளை பத்தி தாம்மா கவலைப்படுறாங்க, நீ மட்டும்தான் உயிரை பத்தி கவலைப்படுற. உயிரை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு மட்டும்தானே உயிரை பத்தி அக்கறை இருக்கும். அண்ணன், நான் தான் நம்ம வீட்லயே அதிர்ஷ்டக்காரின்னு நீங்க சொல்வீங்க. ஆனா இப்ப நான் வந்து நேரமா பார்த்து நம்ம குடும்பத்தை துரதிர்ஷ்டம் துரத்துது. என்ன
எந்த நேரத்துல அந்த ஜானகியோட ஆவி என் மேல ஏறிச்சோ அதுல இருந்து என் ராசியே போயிடுச்சுன்னு. அண்ணே, எல்லாத்துக்கும் நடக்கிற அத்தனைக்கும் அந்த ஜானகி ஆவி தானே காரணம். இதுக்கு ஜானகி ஆவி காரணம் இல்ல. அப்போ யாருனே காரணம்? கங்கா தான் காரணம். அரண்மனை விட்டு அவுட் ஹவுஸுக்கு போனதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம இருக்கணும்னா நீ அரண்மனைக்குள்ள வரணும். நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம உள்ளவா. உன்னை பக்கத்துல வச்சே பார்த்துக்கணும். அதுக்கு நீ உள்ள வந்தாதான் நல்லது. நீ சொன்ன வார்த்தைக்காகத்தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவளை உள்ள வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. கங்கா உள்ள வரலன்னா நீ வெளியில போக வேண்டியிருக்கும். ஹலோ, இன்னும் என்ன முறப்ப வேண்டி கிடக்கு? உன் இடமே அவ இடத்த வச்சுதான் இருக்குன்னு ஆயிப்போச்சு. போய் கூப்பிடு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, உள்ளவா. வா கங்கா. பாவம். அவங்க இல்ல, நீங்க. கங்காவை அவுட் ஹவுஸ்ல வச்சே ஒரே அடி அனுப்பிடலான்னு நீங்க திட்டம் போட்டிருந்தீங்க. ஆனா அவ பழையபடி அரண்மனைக்குள்ளே வந்துட்டாளே. அநியாயமா உங்க நிலைமை இறங்கு முகமாயிருச்சே. கங்காவை அரண்மனையை விட்டு அனுப்ப வேற வழியா இல்ல. எவ்வளவோ இருக்கு. அவ உள்ள போட்டோம். போன வேகத்துக்கே அவளை திருப்பி அனுப்பி காட்டுறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வில்ல இழுத்து விட்டாச்சு. அம்பு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சார் வணக்கம் சார். திவாகர், நான் உங்களை கண்டுபிடிக்க சொன்ன அந்த பெரியவர் விஷயமா அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க சார். அந்த பெரியவர் தனி ஆள் இல்ல, அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு அம்மா கூட இருக்காங்க. அப்படியா? எங்க சார் இருக்காங்க? எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அவங்க போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு. அந்த பெரியவர் தவறுவிட்ட அந்த அம்மா போட்டோ என் ஒய்ஃப் கங்கா கையில கிடைச்சிருக்கு. அது எங்க அப்பா கண்ணில் பட போய் ஆத்திரத்துல எங்க அப்பா அந்த போட்டோவை எரிச்சிட்டாரு. போட்டோ எரிஞ்ச கொஞ்ச நேரத்துல இங்க ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? பழிக்கு பழி வாங்கின மாதிரி நடந்திருக்கு. அப்படிதான் எனக்கும் படுது. சொல்லி வச்ச மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து அந்த அம்மா யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது.
பெரியவரை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் போறபடி போட்டோம். ஆனா அதுக்கு முன்னால அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா பெரியவருக்கும் எங்க அப்பாவுக்கும் ரெண்டாபட்ச பகை தான். நேரடி பகை எங்க அப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் தான். இது வரைக்கும் யாருன்னு தெரியாத இருட்டுல இருந்த அந்த அம்மா முகம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உடனே அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். சம்பந்தப்பட்டவங்களோட போட்டோவே கையில இருக்கிறப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். நீங்க உடனே அந்த போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சார். இதோ இப்ப அனுப்பி வைக்கிறேன்.